செப்டம்பர் 22ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலம் சரியில்லாம மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட நாள் முதலாகவே, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா அவர்கள் மரணமடைந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி வெளியானது முதலாக இன்று வரைக்கும் மிகப்பெரிய அரசியல் திருப்பங்களை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. தமிழக அரசியல் களமும் அதே போல தமிழக மக்கள் மனநிலையும் கூட எப்போதுமே பரபரப்பாக, எந்த நேரத்தில் என்ன செய்தி வருமோ, எப்போ என்ன பிரேக்கிங் நியூஸ் வருமோ அப்படின்ற ஒரு கொதிநிலையிலேயே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் தமிழக அரசாங்கத்தின் சார்பில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 1600க்கும் மேற்பட்ட கோப்புகளில் கையெழுத்து போட்டிருக்கிறார். அவர் செயல்படக்கூடிய ஒரு முதலமைச்சராகத்தான் இருக்கிறார் அப்படின்னு எல்லாம் விளக்கம் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் அப்படியே நேரெதிராக எதிர்க்கட்சிகள் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் தமிழக அரசாங்கத்தின் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை பகிரங்கமாக அடுத்தடுத்து முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அமைச்சரவையை சேர்ந்த அமைச்சர்கள் மேல நிறைய ஊழல் புகார்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதையெல்லாம் விட மிகப்பெரியதாக பொதுமக்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்காக தாங்களே வீதியில இறங்கி தன்னெழுச்சியோட போராடக்கூடிய ஒரு காலகட்டத்தை தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு தற்போது மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது விவசாயிகள் போராட்டமாக இருக்கட்டும், மெரினாவில் நடந்த ஜல்லிக்கட்டிற்கான தன்னெழுச்சியோடு நடந்த போராட்டமாக இருக்கட்டும், அல்லது நெடுவாசல்ல ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக நடந்த போராட்டமாக இருக்கட்டும், அல்லது அரசு ஊழியர்களுடைய வேலைநிறுத்த போராட்டம். தற்போது போக்குவரத்து கழக ஊழியர்கள் 15ஆம் தேதி வேலைநிறுத்தம் அறிவித்திருக்கிறார்கள். அதுவரையில போராட்டங்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை தமிழக மக்களுக்கு அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை குறைந்து என் பிரச்சனைக்கு நானே வீதியில் இறங்கி போராடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை பொதுமக்களுக்கு வந்துவிட்டதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் பரவலா எல்லாருமே முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு அரசியல் சூழ்நிலையில மாணவர் சமுதாயம், நாளைய தமிழகத்தை கட்டமைக்க போகின்ற இளைஞர்கள் இந்த மாதிரியான சம்பவங்களை நீங்கள்லாம் எப்படி பார்க்கிறீங்க? இளைஞர்களுடைய பார்வை, விமர்சனம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத அறிந்து கொள்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த 18+ நிகழ்ச்சி. 18+க்கு உங்களை வரவேற்பது கணேஷ். இன்றைக்கு நாம சென்னையில் இருக்கக்கூடிய ஐகேட் டிசைன் அண்ட் மீடியா காலேஜில் இருக்கோம். ஊடகத்துறையில் நாளைக்கு மின்ன போகின்ற நிறைய நட்சத்திரங்கள் நம்ம கூட இன்றைக்கு இருக்கிறார்கள். இவர்களுடைய எண்ணங்கள், விமர்சனங்கள், அரசியலை இவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயங்களை தான் நாம் இன்றைய நிகழ்ச்சியில் பேச போகிறோம். எல்லாருக்கும் மிக்க நன்றி இன்றைக்கு வந்து இந்த இடத்துல கூடியிருப்பதற்கு. என்னுடைய முதல் கேள்வி உங்களுக்கு கருத்து கணிப்பாக நான் இதை எடுத்துக்க விரும்புகிறேன். தற்போது இருக்கக்கூடிய தமிழக அரசு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான தமிழக அரசின் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? அவர்களுடைய செயல்பாடு சரியாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? ஆம், இல்லை, உங்களோட கருத்து என்ன? இல்லை 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 100%, 100% எல்லாருமே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, 100% எல்லாருமே தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மேல எங்களுக்கு அவர்களுடைய செயல்பாடுகளின் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன காரணம்? ஏன் எல்லாருக்குமே இப்படி ஒரு அவநம்பிக்கை? என்ன காரணம்? நிச்சயமா நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இப்போ விவசாயிகள் தன்னுடைய பிரச்சனையை அவங்க மக்கள் மத்தியில் எடுத்து வச்சு போராடும் போது அது அரசாங்கமே, மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அதை கண்டுக்கிறதே இல்லை. அப்போ அரசாங்கம் ஒரு உதவி செய்யும் அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்தில், அரசாங்கம் கைவிட்ட நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? அதுக்கு நாங்களாக விவசாயிகளாக முன் அது போராடக்கூடிய நிலைமை ஏற்படுது. அப்போ மக்கள் மேலே அரசாங்கத்திற்கு நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். உடனடியாக செயல்படக்கூடிய தன்மை இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சரி, இந்த விவசாய பிரச்சனைக்காக நம்ம ஃபார்மர்ஸ் போயிட்டு இவங்க கோரிக்கை இட்டப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவுமே பண்ணல. அந்த ஒரு இதில் தான் இப்போ இங்கேருந்து நம்ம ஃபார்மர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதே ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு ஒரு ஸ்டெப்பை எடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃபார்மர்ஸ் இங்கேருந்து அங்கே போயிட்டு டெல்லியில் அத்தனை நாள் அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி மெரினாவில் 6 நாள் தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அந்த விஷயத்துக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் நாள் ப்ரொடெஸ்ட்லேயே அவங்க இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அன்றைக்கே அது முடிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக தெர்மோகோலை வச்சு ஆற்றை காப்பாற்றுறேன், வாழைமட்டையை வச்சு பீச்சை காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யோசிக்கும் போது ஒரு சின்ன குழந்தை கூட அதை யோசிச்சு தான் பண்ணோம். இப்படி இருக்க கவர்மெண்ட் மேலே எங்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கும்? மெரினா ப்ரொடெஸ்ட் அப்போது போலீஸ்காரங்க தான் நிறையா பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டேமேஜ் பண்ணதா ஒரு வைரல் வீடியோ வந்தது. அதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஆக்ஷன் எடுத்த மாதிரி எங்களுக்கு எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. நியூஸில் சொன்னாங்க நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப் எடுத்தாங்க போலீஸ் மேலே, அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு நியூஸும் எங்களுக்கு வரல. அப்படி இருக்கும்போது எப்படி எங்களுக்கு அவங்க கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை வரும்? இப்போது என்ன பிரச்சனைனா, எல்லோரும் விவசாயம் பற்றி சொன்னாங்க. இது எல்லாமே இப்போ நடக்கிற பிரச்சனைகள். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தை நம்ம பார்த்தோன்னாலே ஆரம்பமே இந்த இப்போ இருக்க அரசியலில் அடி வாங்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே எல்லோரும் பதவியேற்றாங்க. அப்போ என்ன தெரியுது, அவங்களோட இறுதி சடங்கு அந்த வேலைகளை கவனிக்கிறத விட்டுட்டு அன்னைக்கு நைட்டே எடுக்கணுன்ற அவசியம் அவங்களுக்கு என்ன இருக்குது?
அந்த இடத்துல அவங்கள்ட்ட இருந்த அந்த அமைச்சர்கள்ட்ட இருந்த நம்பிக்கை எல்லாமே எங்களுக்கு போயிடுச்சு. ஒரு துளி நம்பிக்கை கூட எங்களுக்கு இல்லை. அது வரைக்கும் அவங்க வரும்போது காலில் விழுகிற மாதிரி குனிஞ்சு கும்பிடு போட்டுட்டு இருந்தவங்க ஒரு சின்ன கண்ணீர் துளி கூட வரல. ஜெயிலுக்கு போனப்போ அப்படி அழுதவங்க அவங்க இறந்ததுக்கப்புறம் இப்படி மாறுறாங்கன்னா இப்போ மக்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க? அவங்க மேலே எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அவ்வளோ விசுவாசமாக இருந்தவங்களுக்கே அந்த நிலைமைனா மக்களுக்கு நாளைக்கு எந்த நிலைமை ஆகும்? அதான் எங்களோட முதல் கேள்வி. அந்த இடத்துல நம்பிக்கை அடி வாங்கிருச்சு. ரெண்டாவது, ஜல்லிக்கட்டு ப்ராட்டஸ்ட் நடந்தப்போ அங்கே என்ன பண்ணாங்க? மோடியை பற்றி அங்கே கவனத்தை திசை திருப்பினாங்க. இங்கே இந்த தமிழ்நாட்டு அரசியலே சரியில்லாதப்போ மோடி கிட்ட கவனத்தை திசை திருப்ப வேண்டிய அவசியம் என்ன? அங்கேயே பல சூழ்ச்சிகள் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எங்களுக்காக என்ன பண்ணார்? இந்த இளைஞர் சமுதாயத்துக்காக அவர் என்ன பண்ணார்? ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது இளைஞர்களுக்கு ஏதாவது சொன்னாரா? அன்னைக்கு முதல்வர் ஜெயலலிதா இருந்தப்போ எவ்வளோ கம்பீரமாக அவ்வளோ ஒன்றும் அவங்க எங்களுக்கு பெருசாக செஞ்சிடல அப்படின்னாலும் அவங்களோட ஆட்சிக்கு இந்த ஆட்சி எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிதான் நாங்கள் சொல்லுவோம். அவங்க இருந்த இடத்த நிரப்ப முடியலைனாலும் அவங்க கூட இருந்து ஏதாவது ஒன்றாவது அவங்க கற்றுருப்பாங்க. அந்த இதை கூட அவங்க வெளிப்படுத்த முடியலைன்னா நாளைக்கு இந்த நாட்டை எப்படி காப்பாற்றுவாங்க? ஏடிஎம்கே அப்படின்ற கட்சி வந்து இத்தனை வருஷமாக ஒரு பெரிய கட்சியாக இருந்திருந்தது. ஸோ இப்போ முதல்வர் ஜெயலலிதா அம்மா இறந்தோடனே இப்போ இந்த கட்சின்றது ஒரு கட்சியே இத்தனை பிளவாக இருக்குது. ஒவ்வொருத்தர் போயிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சி இது பண்ணாங்க. ஸோ இவங்களுக்குள்ளேயே ஒரு ஒத்துமை இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒரே கட்சியில் இருந்தவங்க தான், யாரோ வேற வேற கட்சியில் இருந்தவங்க இல்லை. இப்போ இவங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்லைன்னா எங்ககிட்ட இருந்து எந்த சப்போர்ட்டும் அவங்களுக்கு வராது. உடனடியாக தமிழ்நாட்டில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் என்ன? சிஸ்டமோட புக்கை ஃபஸ்ட்டு மாற்றணும். எல்லாமே லாஸ்ட்டு பிரிண்ட் பார்த்தீங்கன்னா 2002 கம்ப்யூட்டர் புக். சும்மா நம்ம ஒரு இதுக்கு எடுத்து பார்த்தோன்னா அப்போ வந்த ப்ராசஸர் வந்து டாப் மாடல்னு இப்போ கொடுத்துருக்காங்க. அப்போ இருக்க சிஸ்டம் இப்போ நமக்கு செட் ஆகும்? இப்போ கரண்ட் அப்டேட் பண்ணவே மாட்டாங்க. புக்கு இன்னும் ஓல்டு புக்லேயே தான் இருக்குது. எக்ஸாம் சிஸ்டம் எல்லாம் சேம், எதுவுமே சேஞ்சஸே ஆகலை. அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் காலேஜ் வரவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த சிஸ்டம் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. சிபிஎஸ்சிலேருந்து வரவங்களுக்கு ஈஸியாக புரியுது காலேஜில் முக்கால்வாசி. ஆனால் இப்போது தமிழில் கவர்மெண்ட் சிலபஸ் படிச்சுட்டு வரவங்களுக்கு சுத்தமாக புரியல அது எதுவுமே. அதுதான். ஸோ நீட் மாதிரியான எக்ஸாம்ஸ் லெவலுக்கு சிலபஸை மாற்றணும்னு சொல்கிறீங்க. அது கல்வி அமைச்சர் கூட சொல்லியிருக்கிறார், வந்து +1 கூட பொது தேர்வாக மாற்ற போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ எதிர்பார்க்கலாம், அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வேற என்ன? இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட், ஃபீஸ் ப்ராப்ளம், அப்புறம் விவசாயிகள் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து அப்புறம் ஃபஸ்ட்டு என்னென்னா எத்தனை பிளவாக இருக்குன்னு எங்களுக்கே தெரியல. டெய்லி ஒன்று எக்ஸ்ட்ரா கூட்டிகிட்டு தான் போகுது. தீபா இருக்காங்க, அவங்க ஒரு கட்சி ஆரம்பித்து கொடி ஆரம்பித்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி வருவாரா, இல்லை ஓபிஎஸ் வருவாங்களா, இல்லை சசிகலா வருவாங்களா, இல்லை டிடிவி தினகரன் வருவாரா, இல்லை மோடியோட ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வருமா? இந்த ப்ராப்ளம் இங்கே ஓடிட்டுருக்கு. இவங்களை இப்படியே விட்டோன்னா 4 வருஷம், மீதி உள்ள 4 வருஷத்தையும் இந்த பிரச்சனையிலே முடிச்சுருவாங்க. ஸோ உடனடியாக எங்களுக்கு என்ன வேணும்னா ரீஎலெக்ஷன் வேணும். கண்டிப்பாக இதுதான் எங்களோட ப்ராப்ளம். அது வந்து அதான் ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட் வரும், அதுக்கிட்ட எங்களோட பிரச்சனைகளை நாங்கள் சொல்ல முடியும். அப்புறமா அது வந்து தீர்க்கிற பிரச்சனைலாம் ஏற்படலாம். ஃபஸ்ட்டு எலெக்ஷன் தான். ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் எங்களுக்கு வேணும். திடீர்னு ஓபிஎஸ்ன்றாங்க, இபிஎஸ்ன்றாங்க, அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க, திருப்பி ஒன்று சேர்றாங்க. ஒரு ஜெயிலில் இருக்கிறவங்க கிட்ட நாங்கள் எப்படி கவர்மெண்ட் எங்களை நம்பி இது பண்ணுது? அவங்க தலைமையில தான் எங்கள் கவர்மெண்ட் செயல்படுது. சசிகலா அவர்களை வந்து கட்சியிலிருந்தும் அவருடைய குடும்பத்தையே ஒதுக்கி வைக்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே மினிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, பாதி பேர் அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு, நம்பிக்கை இல்லை. ஸ்டேபிளான கவர்மெண்ட் தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கவர்மெண்ட்டாக இருக்கணும். இவங்கக்கிட்ட சஜஷன் கேட்டு நான் ஆன்சர் பண்ணுறேன் அதெல்லாம் இல்லை. லைக் ஜல்லிக்கட்டு ப்ராப்ளம் இருந்ததுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டு நாங்கள் கேட்டுட்டு எது இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம். நான் ஃபார்மர்ஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது கூட அவங்க அப்படி தான் பண்ணாங்க. ஸோ இண்டிபெண்ட், அவங்களே டிசிஷன் முடியலையா அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போகலாம். அதுக்கு எல்லாமே தே வாண்ட் டு டிபெண்ட் அப்பான் சம்மன் எல்ஸ். சுதந்திரமாக உடனடியாக முடிவுகளை சுதந்திரமாக எடுக்கக்கூடிய கவர்மெண்ட் வேணுன்றீங்க. ரைட், ஓகே. எல்லாரும் சொல்கிறாங்க கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணணும்னு. பட் கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணால் மட்டும் என்ன சார் ஆக போகுது? டிஎம்கே ஏடிஎம்கே அதான் மெஜாரிட்டியாக இருக்குது. டிஎம்கே வந்தால் ஊழல் பிரச்சனை, ஏடிஎம்கே வந்தால் கோர்ட்டு பிரச்சனை. கடைசியில் நம்ம 2 பேர் இப்படி தான் பேசிகிட்டு இருக்க போகிறோம். கவர்மெண்ட் மாறினாலும் அதனால எந்த விதமான பிரயோஜனம்? அப்போ வேற என்னதான் மாற்று? வேற என்ன சொல்லி? வேற ஏதாவது மாறினா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் முன் வரணும். யார் சார் முன்னோட வர்றாங்க? இப்போது டெல்லி ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. டெல்லி ஆம் ஆத்மி வந்தாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால். அங்கே ப்ராப்ளம் வேறு மாதிரி மாறிச்சு. யூபி, பீகார் நிறையா மாறிட்டு தான் இருக்குது.
கடைசி வரைக்கும் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம், பேசிட்டு தான் இருக்கோம். எவ்வளோ தான் சார் பேசுவோம்? கடந்த 50 வருஷமா மாறி மாறி தமிழ்நாட்டை 2 கட்சிகள் தான் ஆட்சி செஞ்சிருக்கு, திமுக அதிமுக. திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக. 1967 எலெக்ஷன்ல முதல்ல திமுக ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்க. அதன் பிறகு எம்ஜிஆர் அதுலேருந்து பிரிஞ்சு வந்து அதிமுக ஆரம்பிச்சு, அதன் பிறகு நாம பார்த்தோம்னா கடந்த ஒரு 30 வருஷங்களா திமுக அல்லது அதிமுக இந்த 2 கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. இதுலேருந்து ஒரு மாற்று தேவை, இந்த 2 பேரும் இல்லாத ஒரு மாற்று தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆம், இல்லை, என்ன நினைக்கிறீங்க? ஒரு மூன்றாவதாக இந்த 2 பேருக்கும் ஒரு மாற்று வேணுமா? ஒரு மாற்று தேவையா? ஆம் ஆம், சரி, 100% ஆம் அப்படின்னு சொல்றீங்க. ஏன், எந்த காரணத்திற்காக உங்களுக்கு மாற்று தேவைப்படுகிறது? கொடுங்க சொல்லுங்கம்மா. கவர்மெண்ட்டுங்கிறது ஆக்சுவலி என்ன? கவர்மெண்ட்டுங்கிறது என்ன ஆக்சுவலி நீங்கள் சொல்லுங்க ஒரு நிமிஷம். கவர்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜனநாயக தத்துவத்தின்படி மக்களால் மக்களுக்காக மக்களே முன்னெடுக்கக்கூடியதான் நம்ம ஜனநாயகத்தின்படி கவர்மெண்ட். கரெக்ட், டெஃபினிஷன் அதான். நாம் அதுதானே பண்ணணும். இப்போ நான் அங்கே வரவங்க அவங்க யார் ஆக்சுவலி வந்து சிஎம் வந்து நான் தான் சிஎம் அவர் தான் சிஎம் அவங்க யார் டிக்ளேர் பண்ணுறதுக்கு? ஆக்சுவலி அது நாம் கொடுத்த போஸ்டிங், நம்மளுக்காக இருக்க கவர்மெண்ட். ஸோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக இவங்க 2 டிஎம்கே ஏடிஎம்கே வரது யார் வேணால் வரட்டும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த எப்படி சொல்லலாம், அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்க டிசைட் பண்ணுறதா அப்படிங்கிறது கிடையாது. எங்களுக்காக தான் அவங்க ஒர்க் பண்ணணும், அவங்களுக்கு கீழே நாங்கள் எங்களுக்காக தானே அவங்க இருக்காங்க, அப்போ எங்களுக்காக தானே அவங்க ஒர்க் பண்ணணும். ஸோ வந்து இவங்க 2 பேர் வராங்களோ வரலையோ, இப்போது நிறையா இதுக்கு வரும்போது ஒரு குவாலிஃபிகேஷனோடு தான் எல்லாத்தையும் வர சொல்கிறாங்க. அப்படியே வந்து பொலிட்டிஷியன்ஸ் மட்டும் எந்த குவாலிஃபிகேஷன்ஸ் கிடையாது. பைசா இருந்தால் சரி, இல்லைன்னா வந்து தாதாவாக இருந்தால் சரி, ஒரு பிக் ஷாட்டாக இருந்தால் யார் வேணால் உள்ள வரலாம் அப்படிங்கிறது, அது கொஞ்சம் மாறணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறுறதுக்காக ஒரு மாற்று வேணும் அப்படின்றீங்க. ஆல்ரைட், வேற என்ன கருத்து இருக்கு? டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 2 கட்சிகள் தவிர இன்னொரு மாற்று எங்களுக்கு தேவைன்னு ஏன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆளக்கூடிய இந்த அமைச்சர்கள் அவங்களெல்லாம் வந்து அவங்கள எத்தனை பேர் படித்தவங்க, அவங்களுக்கு எக்ஸாம் வைக்கணும் ஃபஸ்ட்டு. நாங்கள்லாம் மண்டை பிச்சுக்கிறோமோ அவங்களும் மண்டை பிச்சுக்கணும். இல்லை சீரியஸாக ஒரு ஸ்டாஃப் கரெக்டாக இருந்தால் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஸ்டாஃப் கிட்ட இருக்கிற நாலேஜை கெயின் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நல்லபடியாக முன்னாடி வர முடியும். அந்த மாதிரி வந்து இத்தனை பேருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து ப்ளஸ் எங்களெல்லாம் ஆளக்கூடிய ஒரு திறமை அவங்களுக்கு இருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கல்வி தகுதி ப்ளஸ் கல்வி திறமை இருக்கணும். கல்வி தகுதியுடைய ஒரு நபர் மாற்றாக முன்வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ரைட். எல்லாருமே அதான். இப்போது ரூலிங் பார்ட்டி வந்து ஏடிஎம்கே இருக்குது. எல்லாருமே சொல்கிறாங்க ஏடிஎம்கே மாறணும், டிஎம்கே மாறணும். அதை விட முக்கியமான விஷயம் சார், மக்கள் மாறணும். இப்போ நம்ம சென்னையில் வந்த ஃப்ளட்டை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருமே பேசினாங்க, யங்ஸ்டர்ஸ் காமனாக யங்ஸ்டர்ஸ் பேசினாங்க, எல்லாருமே பேசினாங்க அடுத்த எலெக்ஷனில் டிஎம்கேல ஏடிஎம்கேல புதுசாக ஒன்று பண்ணுறோம் அப்படின்ட்டு. எந்த சேஞ்சுமே இல்லை. 130 ஜெயிக்கிறாங்க, 80 டிஎம்கே வராங்க. ஃபஸ்ட்டு நம்ம யங்ஸ்டர் அவேர்னஸ் வந்துட்டாங்க. இப்போ எந்த எலெக்ஷன் நடந்தாலும் கண்டிப்பாக ஏடிஎம்கே டிஎம்கேக்கு யங்ஸ்டர் சப்போர்ட் இல்லை. மக்கள் மாறணும் சார். இப்போ ரீசெண்டாக 1 மாதத்துக்கு முன்னாடி ஆர்கே நகரில் எலெக்ஷனை கேன்சல் பண்ணுறாங்க. என்ன நடந்துச்சு? சுதா இவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க ஜெயிலில். தினகரனை காசு கொடுக்குறாரு. ஏன் வாங்குறாங்க மக்கள் காசை? ஆட்சி மாற்றம் வேணும்னா மக்கள் மாறணும். முதல்ல மக்கள் மாறணும், மக்களோட விஷயம் மாறணும். நம்ம பேசுகிறோம் டிஎம்கே மாறணும், ஏடிஎம்கே மாறணும், முதல்ல நம்ம மாறணும் சார். அது அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க கேட்டாங்க என்ன டெமோக்ரஸி ஜனநாயகம்னா என்ன அப்படின்ட்டு, கவர்மெண்ட்னா என்ன அப்படின்னு. ஜனநாயகம் ஓட்டு போட்டு வரதான் அவங்க. ஸோ நம்ம ஓட்டு போட்டு தானே அவங்க வராங்க. நம்ம ஓட்டு போடாட்டி அவங்க 130 தொகுதியில் ஜெயிச்சிருக்க மாட்டாங்களே. நான் நினச்சேன் போன எலெக்ஷனில், ஓப்பனாக சொல்கிறேன், அன்புமணி வரணும், அவங்க கட்சி வரணும், இல்லாட்டி விஜயகாந்த் வரணும் தான் நினச்சேன். அட்ரஸ் தெரியாமல் போயிட்டாங்க. இப்போது விஜயகாந்த்லாம் ஒரு எங்கே இருக்காருன்னே தெரியல உண்மையாகவே. ஸோ முதல்ல நம்ம மாறணும் கட்சி மாறதுக்கு முன்னாடி. ஏன் நம்ம ஏடிஎம்கேங்கிற பேரில் நம்ம யங்ஸ்டர்ஸ் 234 பேர்னா நாங்கள் ஜெயிக்கலாம். கட்சி பேர் மாறவே வேணாம், நம்ம மாறினா போதும். ஓகே, மக்கள்கிட்ட இருந்தால் மாற்றம் தொடங்கணும். அது கட்சிகள் கிட்ட, அரசியல் கட்சிகள்கிட்ட இல்லை, மக்கள்கிட்ட இருந்து மாறணும். டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 2 கட்சிகள் தவிர இன்னொரு மாற்று எங்களுக்கு தேவைன்னு ஏன் சொல்றீங்க? மாற்று அரசியல் பேசக்கூடியவங்க வந்து பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு மாற்றம் வந்த மாதிரியே தெரில. காரணம் மக்கள் நலனுக்காக தான் அரசாங்கம் இருக்கணும். இப்போ எப்படி சொல்கிறதுனா, மது வந்து உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு வந்து தியேட்டரில் போட்டால் மட்டும் பத்தாது. அது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். இப்போ மதுவை வந்து ஒரு முழுமையாக ஒரு தீர்வு காணா என்ன, ஆனால் அவங்க வந்து முழுமையான தீர்வு கொண்டு வர மாட்டாங்க. படிப்படியாக குறைக்கிறேன், ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு அது லாபம் இருக்குது. அதே போல்
இப்போது இந்த கடந்த ஆண்டு வெள்ளம் வந்தது சென்னையில். அதற்கு யாரெல்லாம் ரெஸ்கியூ டீம் யார் வந்தான்னு பார்த்தா, யாராவது அரசாங்கத்துலேருந்து யாராவது ரெஸ்கியூ டீம் போனாங்களா, இல்லை தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லேருந்து தான் நிறைய ரெஸ்கியூ டீம் போனாங்க. அப்போது இவங்க வந்து மக்கள் நலனுக்காக முன் வராதவங்க இவங்க வந்து தன்னை ஊழல் அதிகப்படுத்திக்கிட்டு அவங்களுடைய வயிற்றை நிரப்பிக்கிறாங்களே தவிர மக்கள் நலனுக்காக என்னைக்காவது யோசிக்கிறாங்களே பார்த்தா கண்டிப்பாக இல்லை. ஏன்னு சொன்னாக்கா, இப்போது ஒரு கவுன்சிலராக இருக்காங்க, சாதாரணமாக கவுன்சிலராக இருக்காங்க. அவங்க வந்து சாதாரணமாக இருந்துட்டு கவுன்சிலர் ஆன பிறகு வீடு வாசல் காரு பங்களா இந்த மாதிரி வரும்போது மக்களுக்கு எப்படி ஒரு அரசாங்கத்துக்கு மேலே ஒரு நம்பிக்கை வரும்? இப்போ அவங்க வந்து நமக்கு நன்மை தான் செய்ய போகிறாங்க அப்படி நினச்சா கூட அவங்க ஏதாவது நமக்கு நன்மை செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. இளைஞர்கள் நாளைக்கு சொல்லுவோம், நம்ம இளைஞர்களே நாளைக்கு வந்து அவங்க முதுமை அடைந்தால் அவங்களும் ஊழல் செய்யக்கூடியவங்க தான். யாருக்கும் இங்கே ஆசை இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்போ அவங்களும் ஊழல் செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இளைஞர்கள் பேசுகிறோமே, அவங்க ஊழல் செய்ய மாட்டாங்களா? அப்போது யாரெல்லாம் இதெல்லாம் எதிர்த்து ஊழல் வேணாம், மது வேணாம் அப்படின்னு தன்னார்வமாக வந்து நிற்கிறாங்களே, அவங்க வந்து ஆட்சி செஞ்சால் நல்லாயிருக்கும். இது வந்து அவர் சகோதரர் சொன்னார், மக்கள் வந்து மாறணும். மக்கள் வந்து மூடத்தனமாக ஒரு அரசாங்கத்து ஒரு மக்கள் நலனை எதிர்பார்க்காத ஒரு அரசு நான் திரும்ப தெரியுது. இது 50 வருஷமாக ரெண்டு கட்சியும் மாறி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. ரெண்டு கட்சியும் அவங்களுடைய சொத்தை வளர்த்துருக்காங்களே தவிர மக்களுக்கு எந்த நலனும் செஞ்ச மாதிரி தெரியல. அவங்களுடைய எம்பி எம்எல்ஏ இவங்களெல்லாம் கார் பங்களா வாங்கி சொகுசாக இருக்காங்க. மாணவர்களுக்கு ஏதாவது கல்வி உதவித்தொகை கிடைக்குதா? அதுவும் அவங்களுக்கே போயிடுது. வேற என்ன கருத்து இருக்கு? வேற இந்த பக்கம் யாராவது? இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எல்லாமே பணத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போது ஒரு படிப்பு வரவங்க வந்து எல்லாருமே வந்து வீட்டிலேருந்து வரவங்க யாருமே வந்து எஜுகேட்டடாக இல்லை பேரண்ட்ஸ். ஸோ அவங்க பசங்க படிக்கணுன்னும் போது அவங்க மேபி அவங்க வந்து கூலி தொழில் கூட செய்யலாம். ஸோ அவங்க பசங்க படிக்கணுன்ற போது காலேஜும் எவ்வளவோ இருக்குது. ஆனால் வந்து இவ்வளோ கொடுத்தாதான் இந்த காலேஜு இவ்வளோ ஒரு காலேஜ் இப்போ ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னா ஓகே அவங்களுக்கு ஒரு 5 lakhs 6 lakhs. ஸோ இது மாதிரி இருக்குது. இப்போ இவங்க இதை முடிச்சுட்டு நாளைக்கு லோன் வாங்கி படித்தாலும் நாளைக்கு அவங்க அதை கட்டணும். அமைச்சர்களுக்கெலாம் வந்து அந்த நாலேஜ் இல்லை, எஜுகேஷன் இல்லை, அதனால தான் அவங்க இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போது அந்த கல்வியால் மட்டும் அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பார்த்திங்கன்னா 5 லாங்குவேஜ் ஃப்ளூயண்ட்டாக பேச தெரிஞ்சவங்க. 100 பேரோட அந்த அறிவு அவங்களுக்கு இருக்குது. ஒரு விஷயம்னாலும் அதை எப்படி பண்ணலாம், அது பின்னாடி என்ன ப்ராப்ளம் வரும்னு யோசித்து சேர்த்துருந்தவங்க. ஆனால் அவங்களும் என்ன பண்ணாங்க, அவங்களும் சொத்து குவிப்பு வழக்கில் மாட்ட தான் செஞ்சாங்க. அந்த மாதிரி கல்வியறிவு இல்லாதவங்க மட்டும் கிடையாது, கல்வியறிவு இருக்கிறவங்க தான் எப்படி ஊழல் பண்ணலாம், அதில் எப்படி மாட்டாமல் எந்த கேஸை எப்படி பண்ண வரும் அப்படின்னு தப்பிக்க அதிகமாக தெரிஞ்சவங்க. ஸோ வந்து இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், மற்ற ஸ்டேட் எப்படின்னு எனக்கு தெரியல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கல்வியால் அவனோட அந்த அந்த இது நிர்ணயிக்கப்படுறது கிடையாது. அவனோட அந்த பணம், மற்றவங்க அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. இப்போ வரும்போது ஒரு 10 பேர் நின்று சல்யூட் அடித்தான்னா அவன் தான் அந்த இடத்துல அவன் கெத்தாக இருக்கான். அவன் சொல்கிறது அங்கே நடக்குது, அவன் கண்ணை காட்டினாலும் அந்த விஷயம் நடக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா, அடுத்து முதலமைச்சராக வரப்போகிறவங்கக்கிட்ட நாங்கள் என்ன தகுதி எதிர்பார்க்குறோன்னா, அவன் மக்களாக இருக்கணும். இப்போது இங்கே நம்ம சாந்தோம்லேருந்து பட்டினம்பாக்கம் போகிறதுக்குள்ளே நம்ம பார்க்கலாம் 10 கார். இப்போது ஒரு அரசியல்வாதி போகிறாருன்னா பின்னாடி 5 காரு, முன்னாடி 5 கார் போகும். ஒரு படித்த போலீஸ்காரன் வந்து ரோட்டில் நின்றுட்டு வந்து அந்த டிராஃபிக்கெல்லாம் 1 மணி நேரம் கட்டுப்படுத்தி வச்சுருப்பான். அந்த காரில் நின்றுட்டு போகிற போலீஸ்காரங்க பக்கத்தில் கூட வண்டி வர விடாமல் கையை வச்சு மறைச்சிட்டே போவாங்க. இது தேவையா? ஒரு கார் தானே போகிறான், அது மக்களாக போகட்டுமே. தமிழகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, தமிழக இது வளர்ச்சி சம்மந்தமாக அது மாதிரி. பட் பல வருஷமாக இருந்துட்டு வர ஒரு முக்கியமான பிரச்சனை லஞ்ச ஒழிப்பு. அது வாய்ப்பேச்சில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், லஞ்சம் வாங்குறவங்கள நாங்கள் வந்து வேலை நீக்கம் செய்கிறோம், இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க, சொல்கிறாங்க, நியூஸில் நிறையா வருது. பட் எதுவும் நடந்த மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் வந்து லஞ்சம் வாங்குறாருன்னு சொல்லி அவங்க சுப்பீரியர் யார்கிட்டையாவது போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண போனால் அவங்க அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் நம்மக்கிட்ட லஞ்சம் தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட போய் நம்ம லஞ்சம் ஒழிப்பு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லவே முடியாது. ஃபர்ஸ்ட் அவங்க சேஞ்ச் ஆகணும். சரி சரி பேசுறீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு வந்து மக்கள் மேலே தான் இப்போ குற்றச்சாட்டு. ஏன்னா வந்து மக்கள் வந்து எல்லாம் ரொம்ப மயக்கத்தில் இருக்காங்க. அதாவது இலவசத்துக்கும் அதுக்கு ஆசைப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க, இது மாதிரி ஊழல் நடந்துகிட்ருக்கு, எல்லாம் தெரியுது, அவங்களால குற்றம் சொல்ல முடியுது. பட் எலெக்ஷன் டைமில் பார்த்திங்கன்னா டிஎம்கே ஒரு சைடு வந்து நான் அரிசி ₹1 விற்கிறேன்னா, இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு ஒரு பக்கமும் இலவசம்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த இலவசன்ற ஒரு விஷயம் வரும்போது
அவங்க வந்து அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க வந்து கண்மூடித்தனமாக அந்த மயக்கத்தில் வந்து இவங்க தராங்க, ஸோ இவங்க ஆட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் இது அவங்களுக்கு ஓட் போடுறாங்க. அந்த கண்மூடித்தனம் இருக்கக்கூடாது, எல்லாம் யோசிச்சு செய்யும். ஸோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்னா லைக் தே ஷுட் நாட் டெல் நான் இது பண்ண போகிறேன், நீங்கள் என்ன வின் பண்ணுவீங்க, ஐ வில் டூ திஸ், நான் ரோட் கட்டுறேன், பில்டிங் கட்டுறேன், நீங்கள் எதுவும் சொல்லாமல் பண்ணி காட்டுங்க. ஆட்டோமேட்டிக்காக யூல் லைக் ஃப்ரம் பப்ளிக் வில் கெட் தி பிலீவ். அவர் சொல்லியிருந்தார் ஒரு பாயிண்ட், அதாவது 40% மக்கள் வந்து ஓட்டு பண்ணல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். 50 வருஷமாக ஒரே படம் ஓடிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், எலெக்ஷனில் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே மட்டும் நிற்கல, இன்னும் நிறைய கட்சி வந்தது. இந்த வருஷம் புதுசாக நிறைய வந்தது. ஏன் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கலாம்ல? நான் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே பார்ட்டி கிடையாது, ஓகேவா? நான் ஏடிஎம்கே டிஎம்கே பார்ட்டி கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோட அந்த ஒரு பாயிண்ட் தான், மக்கள்கிட்டேருந்து சேஞ்ச் வரணும், அவ்வளோ விஷயம் தான். 40% ஓட் பண்ணலாம். ஏன் சூர்யா கமல் வந்து பேசினாங்க ஓட் பண்ணுங்க 2 பேருமே ஓட் பண்ணல, ஓகேவா? 2 பேருமே ஃபாரினில் இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட இருந்தால் ப்ரோ சேஞ்ச் ஆரம்பிக்கணும். நம்ம வந்து எத்தனை வாட்டி தான் கட்சியை தப்பு சொல்லிட்டு இருக்க போகிறோம்? சின்ன புது கட்சிக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் இந்த வாட்டி நினச்சிருந்தா, பட் நடக்கல. அரசியல் தலைவர்களுக்கு கல்வி தகுதி இருக்கணும், அடிப்படையா ஏதாச்சும் ஒரு தகுதியாவது இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்து பேசுறவங்க எல்லாருமே கருத்து சொல்றீங்க. இது ஒரு கருத்து கணிப்பா எடுத்துக்கலாமா? அரசியல் தலைவர்களுக்கு கல்வி தகுதி ஒரு அடிப்படையான ஒரு தகுதி இருக்கணுமா? ஆம் இல்லை, என்ன சொல்ல போறீங்க? ஆம் இல்லை, தகுதி இருக்க வேண்டுமா? இல்லைன்னு சொல்றீங்களா? ஓகே, இல்லைன்னு சொல்றீங்க. ஆல்ரைட், ஓகே ஓகே ஓகே. 3 பேர் தவிர பாக்கி எல்லாருமே ஆமா, ஒரு கல்வி தகுதி வேணும், ஒரு அடிப்படையான ஒரு தகுதி வேணும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, என்ன தகுதி வேணும்னு சொல்லுங்க. அடிப்படையான ஒரு தகுதின்னு சொல்றீங்க இல்லையா, முதல்ல என்ன தகுதி வேணும், என்ன வேணும், என்ன தகுதி வேணும்? கேட்ட கொஷனுக்கான ஒரு ஆன்சரான்னு தெரியல, பட் ஐ வாண்ட் டு சே சம்திங். இது வந்து லைக் கல்வி தகுதி தான் இருக்கிறவங்க வரணும்னு கிடையாது. இப்போ ஒரு இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் கார் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து பின்னாடி வந்து அது யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சர்டன் க்ரைட்டீரியா இருக்குது. அந்த மாதிரி தான் நாங்கள் கேட்குறோம். எஜுகேஷன் படித்தவங்க மட்டும்தான் வரணும்னு நாங்கள் சொல்ல. இப்போ அவர் சொன்ன மாதிரி லைக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் வந்து இப்போ 20 பேர் இது பண்ணுறா, 80 பேர் தப்புனா அது முடிஞ்சது, கரெக்டு தான். அந்த பேசிக் ஒரு சின்ன சின்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். வரவங்க ஒரு சர்டன் பேசிக் குவாலிட்டிஸோட வந்தால் கூட எனக்கு போதும். இப்போ சகாயம் ஐஏஎஸ்லாம் எடுத்தேன்னா அவர் வந்தார், இப்போ எங்கே இருக்காருன்னு கூட தெரில. அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்கிறோம். இல்லை, அவர் தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து இன்னமும் கூட இளைஞர்கள் மத்தியில் பேசிட்டு இருக்காரு. அரசியலுக்கு வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காரு, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நாங்களும் சொல்கிறோம். வரவங்க வந்து எஜுகேஷன் இருந்தால் அந்த ஒரு சர்டன் டிகிரி இருந்தால் தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஒரு குவாலிட்டியோட ஒரு க்ரைட்டீரியாவோட வரட்டுமே. காமராஜர் எப்படி வந்தார்? கல்வி தகுதி இல்லாமல் தானே வந்தார். ஆனால் அவர் எவ்வளோ பேரை படிக்க வச்சு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. படிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி யோசனைலாம் தோண தானே செய்யுது. அப்போ நம்ம ஏன் நல்ல ஒரு மனப்பான்மை இருக்கிறவங்கள நம்ம ஏன் தேர்ந்தெடுக்கக்கூடாது? சொன்னாங்க இந்த சாந்தம் ஹை ரோடில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குன்னு. அப்படியே நீங்கள் காமராஜர் ஆட்சி செஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா காமராஜர் போகும்போது இதே மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் காமராஜர் என்ன சொன்னார்னா, நான் என்ன பாகிஸ்தான் பார்டர்லையா போய்கிட்டு இருக்கேன், நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் தானே போய்கிட்டு இருக்கேன், எனக்கு எதுக்கு பாதுகாப்பு அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டு மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு. அப்போ இவங்க வந்து தமிழ்நாடு மேலே நம்பிக்கை இல்லாமல் இவங்க இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கே நம்ம மேலே நம்பிக்கை இல்லைன்னா நம்ம எப்படி அவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறது? நீட் எக்ஸாமினேஷன்ஸ் நடந்தது இல்லையா, நீட் தேர்வுகளை நிறைய வந்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. கேரளாவில் ஒரு இடத்துல வந்து அதையும் மீறி ஒரு சில விஷயங்கள் நடந்ததா இப்போது மகளிர் ஆணையம் நோட்டீஸ்லாம் கூட கொடுத்துருக்கு. இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீட்டில் இருந்த இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் அவசியமான கட்டுப்பாடுகளா அல்லது தேவையற்ற ஒரு விஷயமா நீங்கள் பார்க்குறீங்களா? நீட்டில் இருக்கக்கூடிய இந்த கட்டுப்பாடுகள் அவசியமா? ஆம் இல்லை. ஓகே, எல்லாரும் இல்லை தான் சொல்கிறீங்க. எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கண்டிக்கிறீங்க? இதில் எந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வேணான்னு சொல்லி கண்டிக்கிறீங்க? இப்போது கேர்ள்ஸுக்கு நடந்தது நிஜமாலுமே ரொம்ப அநியாயம் பண்ணாங்க. நார்த் இந்தியாவில் ப்ராப்பராக நடந்துச்சு அது. ஆக்சுவலி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் பாய்ஸ் வந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு போனாங்க. சார், கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து ஒரு கேரளாவில் நடந்த சம்பவம் எனக்கு தெரியும். அது வந்து ஒரு மாணவியோ இல்லை மாணவர்களை வந்து ஒரு கண்ணிய குறைவாக நடத்துகிறதா தான் நான் கருதுகிறேன். ஏன்னு சொன்னால் பெரிய பெரிய குற்றவாளிகள் எவ்வளவோ தப்பு செய்கிறாங்க. அவங்களெல்லாம் சட்டத்துக்கு முன்னாடி நின்று தண்டிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு தகுதி இல்லாதப்போ ஒரு மாணவர்கள் ஒரு சின்ன விஷயம் செய்கிறாங்க. அதுவும் நீங்கள் அந்த கேரளாவில் சொன்ன சம்பவம்லாம் ரொம்ப ஏற்றுக்கவே முடியாத விஷயம். ஒரு இன்விஜிலேட்டர் பார்த்துக்கிற விஷயத்த அதை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் செக்யூர் பண்ணலாம். இன்னும் வேறு விஷயங்களை அந்த சிசிடிவி கேமரா பொருத்தலாம். இந்த மாதிரி அதுக்கு ஆல்டர்னேட் சோர்ஸ் இருக்கும்போது இவங்க வந்து இது வந்து கெடுபடியாக பண்ணுறாங்கன்னா இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு மாணவர்களை வந்து அவமானப்படுத்தக்கூடிய செயலாக தான் நான் கருதுகிறேன். அரசியல் தலைவர்களுக்கு
கல்வி தகுதி ஒரு அடிப்படையான ஒரு தகுதி இருக்கணுமா? சார் அதாவது இந்த கடலில் லீக் ஆன ஆயிலை வந்து மக்களை அழுனதுலே தெரியுது அவங்களோட அறிவு வந்து எப்படி. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு பேசிக்கான நாலேஜ் தான் நான் வந்து இருக்கணும்னு சொல்லுவேன். அவங்க வந்து இந்த டிகிரி முடிக்கணும், நான் அந்த மாதிரி படிப்பு அறிவு வந்து சொல்லலை. படிப்பறிவுன்னு பொதுவாக என்னன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் சொல்ல வரேன். ஒரு மைண்ட் லெவலில் அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும்னு நான் சொல்ல வரேன். ஆக்சுவலாக ஒரு எம்எல்ஏவே ஒரு ஏரியாவை ரூல் பண்ணுற அளவுக்கு ஆச்சும் அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். அந்த தகுதியோடு இல்லாமல் வந்து புல்டோசர் வச்சு வெள்ளத்தை தள்ளுறது, தெர்மாக்குள்ள மிதக்க விடுறது, இந்த மாதிரி வந்து அறிவில்லாதவங்களாம் இருக்க ஒரு தகுதி கிடையாதுன்ற மாதிரி நான் சொல்ல வரேன். இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? ஸோ அடுத்த கட்டமாக அரசியலுக்கு வர்றவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? மாற்று வேணும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாற்றாக வருபவர்கள் எப்படி நடந்துக்கணும், என்ன செய்யணும், என்ன எதிர்பார்க்குறீங்க அவங்க கிட்ட இருந்து, அதை சொல்ல முடியுமா? சிஎம்மாக இருக்கிறவங்க ஈஸியாக மக்களால் ஒரு அணுகக்கூடியவங்களாக இருக்கணும். ஸோ ஈஸியாக அவங்க என்ன தேவைனாலும் அவருக்கு போய் சேர்ற மாதிரி அவரோட அந்த அமைச்சரவை அதெல்லாம் அமைக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு கவுன்சிலரை இப்போ பார்க்கணுன்னா கூட மக்களால் முடிய மாட்டேங்குது. ஒரு ஏரியாவில் இருக்க எல்லாரும் போய் பார்க்கணுன்னா கூட அது முடிய மாட்டேங்குது. அவர் அவைலபிளாக இல்லை, ரொம்ப பிஸி அந்த மாதிரி காட்டிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. மக்கள் ஈஸியாக போய் அவங்களோட குறைய சொல்கிற அளவுக்கு அவங்க இருக்கணும். அந்த மாதிரி ஒரு எளிமையாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அவங்களோட திட்டங்கள்லாம் இப்போது 5 years அவங்க ஆட்சி பண்ண போகிறாங்க. அதுக்கு நிறைய இந்த மாதிரி இலவசமாக தருவேன் அது இது அதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவையா இல்லையா அப்படின்னு மக்கள்கிட்டையும் ஒரு இது கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா மக்களுக்கு தான் தெரியும் அது வந்து வேஸ்ட்டா இல்லை வந்து அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அவங்ககிட்டயும் ஒரு கருத்து கணிப்பு அந்த மாதிரி எடுக்கலாம். நிறைய சான்சஸ் இருக்குது அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணலாம் யூஸ்ஃபுல்னால திங்ஸ். இப்போ எங்களுக்கு வந்து ஃப்ரீ திங்ஸ்லாம் தேவையில்லை, ஸ்மார்ட் ஃபோன் கூட கொடுக்க போகிறேன் அப்படின்றத நம்ம முன்னாள் முதலமைச்சர் அறிவிச்சிருந்தாங்க. பட் எங்களுக்கு அதை விட இப்போ வந்து எஜுகேஷன் லோன் அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டுமாவது தள்ளுபடி பண்ணால் எங்களுக்கு இதாக இருக்கும். அதை விட இது தேவை அப்படின்னு எங்களுக்கு சொல்கிற உரிமையை அவங்க கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்டு 5 years அவங்க ஆட்சி பண்ண போகிறாங்கன்னா இப்போது இந்த இயர்க்குள்ளே இந்த திட்டத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு ஆட்சி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு ப்ராப்ளம் ஒன்று இஷ்யூ ஆயிடுச்சுன்னா அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் வேணும். எந்த ஒரு பிரச்சனை எடுத்தாலும் அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சிஸ்டத்தில் நிறைய சேஞ்ச் கொண்டு வரலாம். இப்போ ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக ஏதோ அந்த மாதிரி போகணும் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வரலாம். சும்மா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரின்னு அவனை திணிக்கிறோம். நம்ம எஜுகேஷனுங்கிற விஷயத்த +2 வரைக்கும் திணிக்கிறோம். எல்லாரும் சொல்லுவாங்க +2க்கு அப்புறம் நீ விட்டுரு அப்படின்ட்டு. காலேஜில் வந்ததுக்கு ரொம்ப திணிக்க தான் செய்கிறாங்க. ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு எஜுகேஷனுக்கு முன்னாடி எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. செக்ஸ் எஜுகேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே முக்கியமாக கொண்டு வர வேண்டிய ஒரு எஜுகேஷன் அது செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கு முதல்ல யார்கிட்ட அவேர்னஸ் வரணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்ட வரணும். எல்லாரும் நினைப்பாங்க செக்ஸ் எஜுகேஷன் ஒன்று வந்துருச்சுன்னா பையன் ஏதாவது தப்பாக பண்ணிடணும் அப்படின்னு. அது அவங்களுக்கு அவேர்னஸ் வரணும். ஃபஸ்ட்டு அது எஜுகேஷன் சிஸ்டம் சேஞ்ச் வரணும். நெக்ஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். என்னோடய ஊர் வந்து கன்னியாகுமரி. ஒரு 40-30 வருஷத்துக்கு முன்னாடி 56,000 ஹெக்டேர் இருந்தது. அதாவது ஒரு ஹெக்டர்னா 100 ஏக்கர்னு நினைக்கிறேன். 56,000 ஹெக்டேர் இருந்தது. இப்போது கரண்டாக 8,000 ஹெக்டேர் தான் இருக்குது. தமிழ்நாட்டிலே முக்கியமாக வந்து இந்த இது இப்படி சொல்லுவாங்க எல்லா வளமும் இருக்கிற ஒரு நாஞ்சில் நாடு அப்படிம்பாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டை. இப்போ எதுவுமே இல்லை. இதுக்கு காரணம் யாருன்னா இப்போ ரூலிங் பார்ட்டி தான். நான் பேர் சொல்ல விரும்பலை. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரை அழிக்கிறதுக்கு ரியல் எஸ்டேட் அப்படின்னு ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சேண்ட் இருக்குது, ராக் சேண்ட் அப்படின்ட்டு. அந்த சேண்டை வந்து விவசாயம் நடந்த நிலத்தில் தட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது ஒரு செடி கூட அங்கே முளைக்காது. ஸோ எங்கள் கன்னியாகுமரியில் நடந்த பிரச்சனை இது மாதிரி இப்போ தமிழ்நாடு டெல்லியில் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ ரெண்டாவது விஷயம் இது எஜுகேஷன் சிஸ்டம். ரெண்டாவது இது அந்த 2 தான் முக்கியமான விஷயம். இதில் ஏதாவது சேஞ்ச் வரணும். அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாலே போதுமே. இப்போ பார்த்தீங்கன்னா விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயின் ரீசனே அப்படி தான் உள்ளே வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட மொத்த கடனே 6,139.67 கோடி தான் விவசாய கடன். அது அவ்வளோ பெரிய ஒன்றும் பட்ஜெட்டே இல்லை. அது சொன்ன வாக்குறுதிகளை கரெக்டாக நிறைவேற்றினாலே போதும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இன்னைக்கு நாம சென்னை ஐகேட் டிசைன் அண்ட் மீடியா காலேஜ்லேருந்து நாம 18+ நிகழ்ச்சியை பார்த்தோம். அடுத்த வாரம் வேறொரு கல்லூரியை சார்ந்த அமைப்பை சார்ந்த மாணவர்கள் கிட்ட இருந்து பேசலாம். நன்றி.